பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக இதை செஞ்சு பாருங்கள், அப்படி இருக்குங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கிற நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். வெங்காயத்தை வச்சு தான் இந்த சைட் டிஷ் பண்ண போகிறோம். அதுக்கு வெங்காயத்தை நல்லா சாப்பரில் போட்டு பொடிசாக நறுக்கி வச்சுக்கிடலாம். அப்புறம் நெல்லிக்காய் சைஸில் புளியை நல்லா ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சுக்கிடலாம். கடாயில் எப்பவும் ஊற்றுற தேங்காய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா உப்பு போட்டு வதக்கி விட்டுக்கலாம். இந்த சைட் டிஷ் எதுக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணிக்கு அல்டிமேட்டாக இருக்கும். ஏன்னா எப்போவுமே நம்ம கத்திரிக்காய் பச்சடி மாதிரி தானே வச்சு சாப்பிடுவோம் பிரியாணிக்கு. இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். க்யூக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இதை 10 நிமிஷம் கூட இது ஆகாதுங்க, அவ்வளோ ஸ்பீடாக செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு அப்புறம் அடுத்து வேறு எதுக்கு நம்ம இதை சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம் இது எல்லாத்துக்குமே நம்ம வச்சு சாப்பிட்லாம். ஆனால் கம்மியாக வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான 3 இன்க்ரீடியன்ஸ் தாங்க. மஞ்சப்பொடி, வத்தப்பொடி, மல்லிப்பொடி, அவ்வளோதான். இந்த 3யும் சேர்த்து புளியை கரைச்சி ஊற்றி சுருக்குன்னு வேகவும் நல்லா கொதித்து வரவும் நம்ம இறக்கிற வேண்டிதான். செம்மையாக இருக்குங்க. இட்லி தோசைக்கெல்லாம் 10 நிமிஷத்துக்குள்ளே இதை செஞ்சிடலாங்க. வெங்காயம் தக்காளி வதக்கி சட்னி அரைக்கிறதுக்கு இது ஸ்பீடாக செஞ்சிடலாம். செம்மையாக இருக்கும். மற்றபடி இதில் வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேண்டாம். நல்லாவும் இருக்கும். நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன், செம்மையாக இருந்துச்சு. ஒரு வாட்டியில் பல வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். திடீர்னு இது செஞ்ச சாப்பாடு இது டேஸ்ட் நல்லா ஒட்டிக்கிட்டு, அதனால் பிரியாணி போடுற நேரம்லாம் இது செய்வேன். ஆனால் இன்றைக்கி இட்லி தோசைக்கு தான் இது செஞ்சேன். செம்மையாக இருக்குது. ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக ஒவ்வொரு டிஷ்ஷையும் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எஃபெக்ட் போட்டு உங்களுக்கு நான் ஒவ்வொரு வீடியோவாக எடுத்து சமையல் பண்ணிக்கிட்டு வீடியோ எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமாங்க. அது ஒரு வாட்டி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ கஷ்டம். வீடியோவும் எடுக்கணும், சமையலும் டேஸ்ட்டாக வரணும். இதில் பின்னாடி பிள்ளைகள் இருக்காங்க, பிள்ளைகளையும் கவனிக்கணும். ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் நீங்கள் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு என்னோடய வீடியோவை பாருங்கள். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோன்னு பார்க்கலாம். பாய். பார்க்கவே டெம்ட் ஆகுதுல, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.